வணக்கம். ஈசன் தாயாக மாறி ஒரு பெண்ணிற்கு பிரசவம் பார்த்த அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாருங்கள், இந்த காணொளியை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நஞ்சுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொருபாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. ஆதிநடு அந்தங்கடந்த பரம்பொருளாகிய இறைவன் உலகத்தில் உள்ள உயிர்கள் துன்பங்கள் நீங்கி சுகம் பெற்று உய்யும் வண்ணம் ஆங்காங்குள்ள பல கோவில்களில் எழுந்தருளிருந்து அருள் செய்து வருகின்றான். தமிழ்நாட்டில் அத்தகைய சைவ தலங்கள் 274 உள்ளன. அவற்றுள் காவிரி பாயும் சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் திருச்சிராப்பள்ளி என்னும் ஒரு சிறந்த தலம் உள்ளது. இது திரிசிராமலை, திரிசிரபுரம், திரிசிரகிரி, முத்தலைமலை, பிரம்மகிரி எனவும் பெயர்கள் பெறும். பள்ளி என்பது கோவில் என பொருள்படும். திரிசிரன் என்னும் அரக்கன் அரசாண்டு இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதால் இப்பெயர் உண்டாயிற்று என்று புராணங்கள் கூறுகின்றன. இதையன்றி இம்மலையில் திரிசிரம், அதாவது சுவாமி, அம்மன், உச்சி பிள்ளையார் என்னும் 3 சிகரங்கள் உள்ளமையால் இப்பெயர் பெற்றதென்றும் கூறுவர். பிரம்மனுடைய பெயர் அமைந்ததால் பிரம்மகிரி எனவும், பார்வைக்கு ரிஷபம் போல் தோன்றுவதால் ரிஷபாசலம் எனவும் பெயர் பெறும். மேலும் இத்தலம் கைலாயத்தோடு தொடர்பு பெற்றதால் தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு மலைமேல் எழுந்தருளியிருக்கும் இந்த இறைவருக்கு செவ்வந்திநாதர், திருமலை கொழுந்தர், தாயுமானவர் என்னும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையின் பெயர் மட்டுவார் குழலம்மை. வடமொழியில் மாத்ரு பூதேஸ்வரர், சுகந்த குந்தலாம்பிகை என்னும் பெயர்களும் உண்டு. பழைய சாசனங்களால் இம்மலைக்கு திருமலை என்னும் பெயரும், இறைவனுக்கு திருமலை பெருமான் அடிகள் என்னும் திருநாமமும், நகருக்கு சிற்றம்பர் என்ற பெயரும் உண்டென்று தெரிகிறது. சாரமா முனிவர் இறைவனை செவ்வந்தி மலரால் பூஜித்த காரணத்தால் செவ்வந்திநாதர் என்றும், மலையின் கொழுந்தாயிருப்பதால் திருமலை கொழுந்தர் என்றும், ஒரு பெண்ணின் அன்புக்காக தாயாக வந்து உதவியதால் தாயுமானவர் என்றும் பெயர்கள் வழங்கலாயின. இக்கோவிலுக்குரிய தீர்த்தங்கள் காவிரி, சிவகங்கை, சோமரோகணி என்னும் பிரம்ம தீர்த்தம், நன்றுடையான், தீயதில்லான் முதலியனவாகும். தென்னாட்டில் இத்தலம் தக்ஷிண கைலாசம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் 23, 24, 25 தேதிகளில் மூலலிங்கத்தின் மேல் மாலை சூரியனின் கதிர்கள் பிரகாசிப்பதுண்டு. இதை சூரிய பூஜை என்பர். இத்தலத்தின் பூர்வ வரலாறு என்னவென்றால், முன்பு ஒரு காலத்தில் திருக்கைலாயகிரியில் வீற்றிருக்கும் சிவபெருமானை வணங்குவதற்காக தேவர் முதலிய யாவரும் வந்திருந்தனர். அப்போது ஆதிசேஷனும் வந்திருந்தார். அவரை அனைவரும் புகழ்ந்து கொண்டாடினர். இதை கண்ட வாயு தேவன் மிகுந்த பொறாமையுற்று ஆதிசேஷனை இகழ்ந்து பேசலானான். பின்பு இருவரும் இது காரணமாக மிகவும் மனத்தாங்கல் கொண்டு தங்களை பற்றி தற்பெருமை பாராட்டி கொண்டதோடு தங்கள் வல்லமைகளை சோதிக்கவும் முற்பட்டனர். பின்பு ஆதிசேஷன் தன் உடலால் கைலை மலையை இறுக பிணித்து கொண்டான். வாயுதேவன் தன் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசத் தொடங்கவே உலகமெல்லாம் அதிரத் தொடங்கின. அப்போது கைலை மலையிலிருந்து 3 துண்டுகள் கிளம்பி, ஒன்று திருக்காலத்திலும், மற்றொன்று திரிசிராமலையிலும், வேறொன்று இலங்கையிலுள்ள திருகோணமலையிலும் விழுந்தன. திருக்கைலை மலையின் துண்டுகள் விழப்பெற்றமையால் இவை 3ம் தென்கைலாயம் என பெயர் பெற்றன. இவற்றுள் திருக்காலத்தி, திருக்கோணமலை இவைகளுக்கு நடுநாயகமாக திரிசிராமலை இருப்பதால் இதற்கு அதிக மகிமை உண்டு. அடுத்தது இறைவன் தாயான வரலாறை பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் காவிரி கடலோடு சேரும் இடமும் பல வளங்களும் நிறைந்து சோழர்களுக்கு தலைநகரமாய் விளங்கியதும், இயற்கை நாயனாரும் பட்டினத்தடிகளும் அவதரிப்பதற்கு காரணமாய் இருந்ததுமாகிய காவிரி பூம்பட்டினம் என்னும் ஊர் ஒன்று உண்டு. இந்த பதியில் வணிகர் குலத்தில் பெருங்குடியில் பிறந்த ரத்னகுப்தன் என்பவன் தன் கற்புடைய மனைவியோடு இல்லறம் நடத்தி வந்தான். புத்திர பேரின்றி அவன் இறைவனை வழிபட்டு வந்தான். இறைவன் திருவருளால் ஓர் புதல்வியை பெற்றெடுத்து அவளுக்கு ரத்தினாவதி என்னும் பெயரிட்டு வளர்த்து வந்தான். ரத்னாவதி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்து மணப்பருவத்தை அடைந்தாள். ரத்னகுப்தன் ரத்னாவதியை திருச்சிராமலையில் வாழும்
தனகுப்தன் என்னும் வணிகனுக்கு தனது இல்லத்திலேயே மனம் செய்து கொடுத்து பல சீர்வரிசைகளுடன் ஊருக்கு அனுப்பி வைத்தான். வந்தது முதல் ரத்னாவதி திருசிராமலை செவ்வந்திநாதரை தவறாமல் அன்புடன் வழிபட்டு வந்தாள். நாளடைவில் ரத்னாவதி சிராமலை பெருமான் அருளினார் கற்பவதியாகி பேறு காலம் எய்தினாள். இச்செய்தியை காவிரி பூம்புட்டிடத்தில் உள்ள தன் தாய்க்கு தெரிவித்தாள். தாயும் மகளுக்கு வேண்டிய மருந்து, எண்ணெய் முதலியவைகளுடன் புறப்பட்டு வரும்போது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மிகுதியாகி அவளை வர முடியாதபடி தடுத்துவிட்டது. மகளும் தாய் இன்று வருவாள், நாளை வருவாள், நமக்கு வேண்டிய பொருளை கொண்டு வருவாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். பிரசவ நேரம் நெருங்கியும் தாய் வரவில்லை. இச்சமயத்தில் ரத்னாவதி தான் வழிபட்டு வந்த சிராமலை செவ்வந்திநாதரை வேண்டினாள். சிவபெருமானார் ரத்னாவதியின் தாய் வேடம் கொண்டு பிரசவ வேதனையால் வருந்தி கொண்டிருந்த ரத்னாவதியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பெண்ணும் வந்தவளை தன் தாய் என எண்ணி மகிழ்ந்தாள். தாயுமானவரும் வேண்டிய சிகிச்சைகளை செய்தார். ரத்னாவதி சுகமாக பிரசவித்தாள். அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. தாயாக வந்தவர் சில நாள் தங்கி குழந்தையையும் தாயையும் பாதுகாத்து வந்தார். இது இவ்வாறாக இருக்க வெள்ளம் வடிந்தவுடன் உண்மை தாய் நதியை கடந்து ரத்னாவதியின் வீட்டிற்கு வந்தாள். ரத்னாவதியும் கண்டாள், திகைத்தாள். இரு தாயாருள் எவர் உண்மை தாய் என்று கவனித்தாள். தாயாக வந்தவர் உடனே மறைந்து ஆகாயத்தில் இடப வாகனத்தில் காட்சி கொடுத்தார். எல்லோரும் தரிசித்து இன்புற்றார்கள். அன்று முதல் இக்கோவில் சிராமலை செவ்வந்திநாதருக்கு தாயுமானவர் என்ற பெயரும் உண்டாயிற்று. ரத்னாவதியும் பெருமானை வழிபட்டதால் அடியார்களுள் ஒருவராக இன்றும் விளங்குகிறாள். புராணத்தின்படி மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றிலும் சிறப்புடையது இத்திருத்தலம். திருவாரூரில் பிறப்பதனால் கிடைக்கும் முக்தி பேரும் இத்தலத்தில் எளிதில் கிடைக்கும். தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் தீரும். இத்தல பெயரை பக்தியுடன் சொன்னாலும் தீவினை நீங்கும் என்பது அப்பர் சுவாமிகளின் அருள்வாக்கு. ஓம் நம சிவாய.